ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தீபாவளிக்கு ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் பொட்டுக்கடலையும் ஒரு கப் சர்க்கரையும் இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல ஜூஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்குங்க. செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. வாங்க சட்டுன்னு இந்த டேஸ்டான ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவு பொரிகடலை எடுத்துக்கலாம், அதாவது உடச்ச கடலை சொல்லுவோம். இதோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்கும். இது கூட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துடலாம். பொட்டுக்கடலையில் பார்த்திங்கன்னா சின்ன திப்பிலாம் இருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா ஸ்வீட் லைட்டாக குறப்பாக இருக்கும். அதை சளிச்சிட்டு செய்யும்போது நல்ல ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதனால் சல்லடை வச்சு நல்லா சளிச்சுக்கோங்க. பாருங்கள், இதெல்லாம் சின்ன கப்பி இருக்குது. இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் கீழே போட்டுடலாம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா ஸ்மூத்தாக நசிஞ்சு வரணும். இப்போ சளிச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட அரை கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஃபோக்கோ வச்சு கெட்டி இல்லாமல் மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு பேனில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலைனா ஒரு கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இது கூட அரை கப் அளவு தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வரணும். பாருங்கள், இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வந்துடும். கரண்டியில் எடுத்து கொஞ்சமாக ஒரு 2 கைக்கு நடுவில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சு கலருங்க. பொரிக்கடலை சட்டுன்னு கெட்டியாயிரும். இது கெட்டியாகிற டைமில் கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து கிளறி விட்டுடலாம். நெய் ஒரே தான் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து கிளறுங்க. அப்போ தான் மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மாவு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் கொஞ்சமாக திரும்ப ஒரு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். நெய் நல்லா அப்சர்வ் ஆகிடும். பார்க்கும்போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்வீட்டும் இதே மாதிரி தாங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி மெல்ட் ஆகிடும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். பாருங்கள், நல்லா ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் மீதம் இருக்கிற நெய் எல்லாத்தையும் சேர்த்து கிளறிடலாம். கிளறிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிட போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் பட்டர் ஷீட் போட்டு அதில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளேட்டோ இல்லை கிண்ணமோ அதில் கூட பட்டர் ஷீட் இல்லைன்னா நெய் மட்டும் தடவி கூட எடுத்து வச்சுக்கலாம். பட்டர் ஷீட் போட்டோன்னா கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் மிக்ஸை சேர்த்துடலாம். பாருங்கள், ஃப்ளோ ஆகும்போதே எந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி ஒரே ஈவனாக டேப் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோன்னா நம்ம பீஸ் போட்டு எடுக்கும்போது எல்லாமே ஒரே ஷேப்பில் வரும். இது நல்லா ஆறி வரணும். குறைஞ்சது ஒரு 2 hours ஆகுது ஆறணும். பாருங்கள், இப்போ நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு பீஸ் போட்டுடலாம்.
எடுக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பட்டர் ஷீட் போடாமல் வெறும் பாக்ஸில் வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி திருப்பி போடும்போது நல்லா ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் பாக்ஸோடையே வச்சு கூட பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். மைசூர் பாக் செய்ய தெரியாதவங்கெல்லாம் இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக வரும். பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.